புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பை சீர்குலைத்ததே திமுக மாநில அமைப்பாளர் சிவாதான் என்றும், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் கட்சியை மட்டும் பொறுப்பாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.என்.ஆர். பாலன் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்மையில் நடைபெற்ற திமுக ஆலோசனை கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பேசியதற்கு பதிலளிக்கும் வகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பை முதலில் பாதித்தவர் சிவாதான் என கூறினார். காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை நடத்தி வரும் அவரை என்றும், கூட்டணி கட்சிகளுக்கிடையே தேவையற்ற மனக்கசப்பை உருவாக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டவர் சிவா என்று குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் கட்சியை ஓடாத வண்டி என்றும் விமர்சித்ததுடன், திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகதீரக்ஷன் கூட்டணி தொடர்பாக விமர்சனம் கருத்துக்களை தெரிவித்ததாக பாலன் கூறினார். இத்தகைய கருத்துக்களே திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே அதிருப்தி மற்றும் மனக்கசப்பை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக உரிய அளவில் செயல்படாமல் ஆளும் அரசுடன் இணக்கமாக செயல்பட்டவர் சிவாதான் என்றும் பாலன் குற்றம் சாட்டினார். அப்போது பேசாமல் இருந்த பல விஷயங்களை தற்போது தேர்தல் தோல்விக்கு பிறகு பேசுவது அரசியல் முரண்பாட்டை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணங்களில் ஒருவராகவும் சிவா இருந்ததாக விமர்சித்த பாலன், முதலில் தன்னிலை ஆய்வு செய்த பின்னரே காங்கிரஸ் கட்சியை குறை கூற வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக ஆளும் அரசுடன் இணக்கமாக இருந்தவர்கள் தற்போது அரசியல் 6 புரோக்கர்கள் இருப்பதாக குற்றம் சாட்டுவது அரசியல் நாடகமாகவே பார்க்கப்படுகிறது என்றார். தேர்தலில் மக்கள் ஏன் திமுகவை நிராகரித்தார்கள், ஏன் இந்தியா கூட்டணிக்கு எதிராக வாக்களித்தார்கள் என்பதை ஆராய்ந்து அதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டுமே தவிர காங்கிரஸை மட்டும் குறை வைத்து விமர்சிப்பது சரியான அணுகுமுறை அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து மக்களிடையே திமுகவை வலுப்படுத்துவதற்கான பணிகளின் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். வெற்றி பெற்றால் அதற்கு திமுக மட்டுமே காரணம், தோல்வி அடைந்தால் அதற்கு காங்கிரஸ் மட்டுமே காரணம் என்று கூறுவது எந்த வகையிலும் நியாயமல்ல என்று கூறிய பாலன், தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பதை தவிர்த்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா பொதுவெளியில் நேரடி விவாதத்திற்கு தயாராக என்றும் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி அரசியலில் கூட்டணி கட்சிகளுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகள் மீண்டும் வெளிப்பட்டுள்ள நிலையில் பாலனின் இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கடற்கரை சாலை மற்றும் பாரதி பூங்கா பகுதிகளில் நடைபெற்ற மாபெரும் துப்புரவு பணியை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியின் 12 ஆண்டு கால சாதனைகள் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாபெரும் துப்புரவு பணி கடற்கரை சாலை மற்றும் பாரதி பூங்கா பகுதிகளில் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி துப்புரவு பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இணைந்த பாரதி பூங்கா மற்றும் கடற்கரை சாலை பகுதிகளில் குவிந்திருந்த குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், நகர மாவட்ட மகளிர் அணி தலைவி அனுராதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியால் பங்கேற்றனர். மேலும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ஆனந்தன், மஞ்சினி, கார்த்திக், உதயா, ஆறுமுகம், பிரகாஷ், செல்வம், முருகன், ஆனந்தன், கீதா, நாராயணன், முனுசாமி, சின்னத்தம்பி, வர்ஷலா, சுசீலா உள்ளிட்ட பலர் துப்புரவு பணியில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கு தூய்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், பிரதமர் நரேந்திர மோடி தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும், பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
இந்த துப்புரவு இயக்கம் மூலம் பொது மக்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட துப்புரவு பணிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஏனாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசின் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சமூக நல நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மல்லாடி கிருஷ்ணராவ் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் ஏனாம் பகுதிகளில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர் நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் நலத்துடன் பொது சேவையில் தொடர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என வாழ்த்தினார். முதலமைச்சரின் வாழ்த்துக்களை தொடர்ந்த ஏனாம் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து சால்வி அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் கௌரவித்தனர். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுமக்கள் நலனுக்காக அவர் ஆற்றி வரும் பணிகளை பாராட்டினர். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் கொண்டாட்டம் உற்சாகமாக சூழலில் நடைபெற்றதுடன் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதால் சமூக நல பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நிகழ்வாக அமைந்தது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதிகள் ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்த முதியவரின் உடலை கடற்கரை மையானத்தில் அடக்கம் செய்ய மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து நூற்றுக்கணக்கானோர் சடலத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் நீண்ட நேர பேச்சுவார்த்தை மற்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு பிறகு உடல் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பெரிய கோட்டக்குப்பம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த 70 வயதுடைய பூமலிங்கம் உடல்நலக் குறைவால் இன்று காலை உயிரிழந்தார். அவரது உடலை வழக்கம் போல் கோட்டக்குப்பம் கடற்கரை பகுதியில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் எடுத்து சென்றனர். அப்போது அப்பகுதியை சேர்ந்த சில மீனவர்கள் கடற்கரை மயான பகுதியை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடலை அங்கு கொண்டு செல்ல விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அடுத்து ஆத்திரமடைந்த ஆதிதிராவிட சமூக மக்கள் உயிரிழந்தவரின் உடலுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. பிற்பகல் 3 மணி அளவில் தொடங்கிய இந்த போராட்டம் மாலை 6 மணி வரை நீடித்தது. இதன் காரணமாக சாலையின் இருபுறங்களிலும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வார இறுதி நாளாக இருந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கும் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். தகவல் அறிந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் போராட்டக்காரர்கள் தங்கள் கோரிக்கையில் உறுதியாக இருந்ததால் நிலை பதற்றமாகவே காணப்பட்டது. இதையடுத்து விழுப்புரம் சகரச காவல்துறை துணைத் தலைவர் அருள் அரசன் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கடற்கரை மையானத்தில் உடலை அடக்கம் செய்வதற்கு காவல்துறையினர் முழு பாதுகாப்பு வழங்குவார்கள் என்ற உறுதியை அவர் அளித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் சாலையிலிருந்து கலைந்து சென்றனர். அதன் பிறகு 200க்கும் மேற்பட்ட ரிசர்வ் போலீஸ் படையினர் பாதுகாப்புடன் பூமிலிங்கத்தின் உடல் கோட்டக்குப்பம் கடற்கரை மையானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்க மீனவ சமூகத்தினரின் எதிர்ப்பு தொடர்ந்த நிலையில் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை மூலம் சமரசம் எட்டப்பட்டது. மயான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் அகற்றப்பட்ட பின்னர் பலத்த பாதுகாப்புடன் உயிரிழந்தவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதனால் பல மணி நேரமாக நீடித்த பதற்ற நிலை முடிவுக்கு வந்தது. பெரிய கோட்டக்குப்பம் பகுதிகள் 5000க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட மக்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் பல ஆண்டுகளாக கடற்கரை பகுதியில் உள்ள இந்த மயானத்தை பயன்படுத்தி வருவதாகவும் கடந்த சில ஆண்டுகளாக மட்டுமே மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மறுபுறம் மீனவ சமூகத்தினர் கடல் அரிப்பு காரணமாக கடற்கரையில் தங்களது படகுகளை நிறுத்துவதற்கான இடம் குறைந்து வருவதாகவும் அதனால் அந்த பகுதி தங்களுக்கு அவசியமாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆதிதிராவிட சமூகத்தினருக்கு சாலையின் மறுபுறத்தில் மாற்று மயான வசதி ஏற்கனவே உள்ளதாகவும் அதனை பயன்படுத்தாமல் தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மயான பிரச்சனை காரணமாக இரு சமூகங்களுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் அடுத்த 3 நாட்களுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டிஐஜி அருள் அரசம் தெரிவித்திருந்தார்.
மேலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இரு தரப்பினரிடம் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டார் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் போராட்டத்தின் போது சிலர் வீசிய கற்கள் தாக்கியதில் 2 காவலர்கள் காயமடைந்ததாகவும் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கோட்டக்குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் சட்டம் ஒழுங்கு நிலையை கருத்தில் கொண்டு போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவிலான பயிற்சி முகாம்களை முன்னிட்டு பயிற்சி வழங்கும் பொறுப்பாளர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பண்டிட் தீனதயாள் உபாத்யாவின் பெயரில் நடைபெற்ற பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி முகாம் நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கினார். வரும் நாட்களில் மாநிலம் முழுவதும் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடைபெறவுள்ள பயிற்சி முகாம்களை சிறப்பாகவும் ஒருங்கிணைந்த முறையிலும் நடத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இந்த முகாமில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கட்சியின் கொள்கைகள், அமைப்பு செயல்பாடுகள், உறுப்பினர் சேர்க்கை, மக்கள் தொடர்ந்து பணிகள் மற்றும் நிர்வாக திறன் மேம்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி வழங்குவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரனா, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தசரத் ஆகியோர் கலந்து கொண்ட பயிற்சி முகாம்களை திறம்பட நடத்துவதற்கான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கினர். பயிற்சி முகாம்கள் மூலம் கட்சியின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் மத்திய அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணிகள் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் பயிற்சியாளர்கள் தங்கள் பொறுப்புகளை திறமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நிகழ்ச்சியை மாநில பயிற்சி பிரிவு தலைவர் சக்திவேல் மற்றும் வெற்றிவேல் ஆகியோர் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். முகாமில் முன்னாள் சபாநாயகர் செல்வம், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன், மாநில துணை தலைவர்கள், மாநில செயலாளர்கள், பல்வேறு பிரிவு பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் பயிற்சி முகாம்களுக்கான பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்த பயிற்சி முகாம் மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ள பாஜக பயிற்சி முகாம்களை வெற்றிகரமாக நடத்துவதற்கான முன்னேற்பாடாக அமைந்ததுடன் கட்சியின் அமைப்பு வலிமையை மேலும் மேம்படுத்தும் நடவடிக்கையாகவும் கருதப்படுகிறது. பிரசார் பாரதியின் இந்திய பொது சேவை ஒளிபரப்பான ஆகாஷவாணி தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆகாஷவாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் உதயசங்கர் வாழ்த்துரை ஆற்றி ஆகாஷவாணியின் சமூக பங்களிப்பு மற்றும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் பணிகளை பாராட்டினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை ஆற்றினார். அப்போது தகவல் தொடர்பு துறைகள் ஆகாஷவாணி கடந்த 90 ஆண்டுகளாக மக்களுக்கு அரசுக்கும் இடையே பலமாக இருந்து வருவதாகவும் இளைஞர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகைகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் பயனுள்ளதாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, வினாடி வினா உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி அவர் கல்வியுடன் சமூக விழிப்புணர்வு மற்றும் தகவல் தொடர்பு திறன்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் அமைப்பாளர் RP எலிசபெத் நோக்கமுறை ஆற்றி இளைஞர்களை சமூக ஊடகங்களின் தாக்கத்திலிருந்தும் தரமான தகவல் பரிமாற்றம் நோக்கி வழிநடத்தும் முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் செந்தில்குமார் நன்றி உரை வழங்கினார். விழாவில் உதவி பொறியாளர் ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் ஸ்ரீனிவாஸ், முருகன் உள்ளிட்ட ஆகாஷவாணி அதிகாரிகள், கல்வியாளர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆகாஷவாணியின் 90 ஆண்டு நிறைவு விழா இளைஞர்களின் பங்கேற்புடன் உற்சாகமாக நடைபெற்றதுடன் கல்வி மற்றும் தகவல் தொடர்பு துறைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நிகழ்வாக அமைந்தது. புதுச்சேரி ஈட்டன் கடற்கரை பகுதிகள் விதிமுறைகளை மீறி மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமானங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மத்திய அரசால் ஈடன் கடற்கரை நீலக்கோடி கடற்கரை என்ற சிறப்பு அங்கீகாரம் பெற்றுள்ளதாகவும் அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கும் தொடர்ந்து பராமரிப்பதற்கும் 33 விதிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் தூய்மை பாதுகாப்பு உள்ளிட்ட 4 முக்கிய அம்சங்கள் கடைபிடிக்க வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி முன்னெடுத்து வரும் நீல பொருளாதார திட்டத்தின் மூலம் 2047 ஆண்டிற்குள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அதன் ஒரு பகுதியாக கடற்கரை பகுதிகள் சுற்றுலா மற்றும் தனியார் முதலீடுகளுக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றார் என்றார். இதன் விளைவாக பாரம்பரிய மீனவ மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் கடலோர வளங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரி கடற்கரை ஒட்டிய 551 ஏக்கர் நிலப்பரப்பும் காரைக்காலில் 175 ஏக்கர் நிலப்பரப்பும் புறம்போக்கு நிலங்களாக கருதப்பட்ட இதுவரை உரிய பதிவுகள் செய்யப்படாமல் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஈடன் கடற்கரைகள் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி பெரியசாமி மற்றும் மங்கையர் செல்வன் ஆகியோர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அருண்குமார் தலைமையில் ஈடன் கடற்கரை பகுதியில் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த ராமச்சந்திரன் அந்த ஆய்வில் பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டதாக கூறினார். குறிப்பாக ஈடன் கடற்கரை மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதி சர்வே எண் 208 இருந்தாலும் நடைமுறையில் சர்வே எண் 217 பகுதியில் பல்வேறு கட்டுமான மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அப்பகுதியில் கான்கிரீட் கட்டுமானங்கள் உள்ளிட்ட 14 வகையான விதிமுறை மீறல்கள் நடைபெறவுள்ளதாக கூறிய அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை மீறி அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுமானங்களையும் உடனடியாக அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அத்துடன் கடற்கரையை ஒட்டியுள்ள நீர்நிலைகள் மீட்டெடுக்கவும் இயற்கையாக அமைந்துள்ள மணல் குன்றுகளை பாதுகாக்கவும் அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த விவகாரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு உடனடி தலையீடு செய்ய வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறை தலைவர் டிஜிபி அறிவுறுத்தலின்படி பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து விரைவாக தீர்வு காணும் நோக்கில் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மற்றும் மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு நாள் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் நேரடியாக பங்கேற்று பொதுமக்களின் கோரிக்கைகள் புகார்கள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மொத்தம் 38 புகார்கள் பெறப்பட்ட நிலையில் அவற்றில் 23 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு சீனியர் காவல் கண்காணிப்பாளர் SSP கலைவாணன், வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் SP வம்சத்தரெட்டி மற்றும் வடக்கு சரக காவல் ஆய்வாளர்கள் துணை காவல் ஆய்வாளர்களுடன் இணைந்து பொதுமக்களின் புகார்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் சீனியர் SP ராவ் தலைமையில் நடைபெற்ற குறை தீர்ப்பு முகாமில் இணையவழி மோசடிகள், டிஜிட்டல் பரிவர்த்தனை குறைகள் மற்றும் சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் பெறப்பட்டு அவற்றுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. போக்குவரத்து தொடர்பான குறைகளை தீர்க்கும் வகையால் புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் சீனியர் SP திவ்யா மற்றும் SP ரச்சனா சிங் ஆகியோர் போக்குவரத்து காவல் அதிகாரிகளுடன் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். சாலை பாதுகாப்பு, போக்குவரத்து நெரிசல், வாகன நிறுத்த உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் கிழக்கு பகுதி SP ஸ்ருதி யாரக்கட்டி கிழக்கு சரக காவல் ஆய்வாளர் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் இணைந்து குறை தீர்ப்பு முகாமை நடத்தி அப்பகுதி மக்களின் புகார்களை பெற்றனர். அதேபோல் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் மேற்கு பகுதி SP சுப்பிரமணியன் மற்றும் கரையாம்புத்தூர் புறக்காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி SP ஜிந்தா கோதண்ட ராமன் ஆகியோர் தங்களது சரக அதிகாரிகளுடன் இணைந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் நடவடிக்கை மேற்கொண்டனர். காரைக்காலில் வடக்கு பகுதி SP பழனிவேல் டவுன் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற முகாமிலும் தெற்கு பகுதி SP சுபம் சுந்தர் கோஷ் டவுன் காவல் நிலையத்தில் நடைபெற்ற முகாமிலும் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டார்.
ஏனா பகுதியில் எஸ்பி வரதராஜன் தலைமையிலும், மாஹி பகுதியில் காவல் ஆய்வாளர் அனில்குமார் தலைமையிலும் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் புகார்கள் பரிசீலிக்கப்பட்டன. இந்த மக்கள் குறை தீர்ப்பு முகாம்களில் 28 பெண்கள் உட்பட மொத்தம் 131 பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை அதிகாரிகளிடம் நேரடியாக தெரிவித்தனர். பெறப்பட்ட 38 புகார்களில் 23 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்ட நிலையில் மீதமுள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையிலேயான தொடர்பை வலுப்படுத்தும் வகைகள் நடத்தப்பட்ட இந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாம் மக்களின் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண முயற்சியாக அமைந்தது. மேலும் இது போன்ற முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு பொதுமக்களின் குறைகளை விரிவாக தீர்க்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தெப்பல் உற்சவம் திரளான பக்தர்கள் தரிசனத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த 1ஆம் தேதி முதல் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதில் தினம்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா காட்சியும், திருக்கல்யாண வைபவம், தீமிதி திருவிழா உள்ளிட்ட முக்கிய விழாக்கள் நிறைவு பெற்ற நிலையில் நேற்று காலை பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் மாலை வீதி உலா நடைபெற்று காக்கியன் தோப்பு பகுதியில் உள்ள தெப்பகுளத்தில் கப்பல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி அமுல் என்கிற கவல ஜோதி குடும்பத்தினர் உபயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.